100 பேர் வேலை செய்கிறாங்க அங்கே. ஹீ இஸ் வெரி ஹம்பிள். அதை வந்து நான் பார்க்கும்பொழுது அது நான் ரொம்ப இது வந்து இதில் 2 பர்ஸ்பெக்டிவ். நீங்கள் நேச்சுரலாகவே அப்படி தானா, இல்லைனா வந்து இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, டெக்னிக்கல் ரீசன் ஏதாவது இருக்கா? இல்லை தங்க, உண்மையிலே நேச்சுரலாகவே அப்படி தான். எனக்கு அதுதான் வரும். ஓகே, நான் டே 1லேருந்து விஆர் பீயிங் எ நான் கார்பரேட் எப்படி சக்சீட் பண்ணுறது இப்படி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நாங்கள் கார்பரேட்டாக இதை பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், அதை பண்ணோம். கார்பரேட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எதுக்கு? ஒரு விஷயத்தை சரியாக பண்ணுறதுக்கு. ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஆல் ஆஃப் அ சடன் ஒருத்தர் வெளில போயிட்டாருன்னா இன்னொருத்தர் அதை எடுத்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியணும் தான் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே. இதெல்லாம் பாலிசியாக கொஞ்சம் கொஞ்சம் நாளில் டெவலப் பண்ணோம். எப்போ ஒரு 50 பேராக இருக்கிறதுலே அது தேவைப்படல. 100 பேர் ஆகிறப்ப 200 பேர் ஆகிறப்போ ஒரு ஹெச்ஆர் பாலிசி தேவைப்பட்டுச்சு. இதெல்லாம் பண்ணோம். ஆனால் கார்பரேட் மைண்ட் செட்டில் நாங்கள் இயங்கவே இல்லை. கார்பரேட்டாக இயங்கும் பொழுது கூட கார்பரேட் மைண்ட் செட்டில் இயங்கலை. கார்பரேட் மைண்ட் செட் என்ன? நீ ஒரு எம்ப்ளாயி, நான் உன்னே இதுக்கு பயன்படுத்துகிறேன், உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன், நீ இருந்தால் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். உன்னோட பர்சனல் பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ எங்கே வேணால் போ, அடிபட்டு வா, என்ன வேணால் பண்ணி, எனக்கு நான் ஈவினிங் வந்து எனக்கு அவுட்புட் கொடுத்துரு. இப்படி யோசிக்கிற கார்ப்பரேட் மைண்ட் செட்டில் நான் இருந்ததில்லை. மைட் பி இது நான் சொல்கிறது. இப்போ நான் இதை வந்து யாரும் அப்ளை பண்ணி பார்த்துறாதீங்க. ஏன்னா எல்லா கம்பெனிஸ்க்கும் இது ஒர்க் ஆகாது. ஓகே, நிறைய இடங்களில் இது உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா, ரொம்ப லிபரலாக இருந்தீங்கன்னா. அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க கார்ப்பரேட்டில். ஆனால் எனக்கு இது ஒரு க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது இந்த கார்ப்பரேட் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் நான் உறுதியாக இருந்தேன்.